Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. பொறியியல் படிப்புக்கான இந்த தரவரிசை பட்டியல். பொறியியல் படிப்புல சேருவதற்கான இந்த தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டிருக்காரு. மாணவர்கள் தங்களோட மதிப்பெண் விவரங்களை இணையதளம் மூலமா அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.teaonline.org அப்படிங்கிற இணையதளம் மூலமா நீங்க உங்களுடைய தகவல்களையும் மதிப்பெண்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. எஸ். ஸோ அதாவது பொறியியல் படிப்பு தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 53 மாணவர்கள் 200க்கு 200 அப்படிங்கிற முழு கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஜூலை 13-14 சிறப்பு பிரிவு கலந்தாய்வும் ஜூலை 20 முதல் பொது பிரிவு கலந்தாய்வும் தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு இடஒதுக்கீட்டில் எவ்வளவு மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு. அதன்படி பார்த்தோம்னா இப்போ இந்த பொறியியல் படிப்புக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 46,604 அரசு பள்ளி மாணவர்கள் தகுதி பெற்றிருக்காங்க. அரசு பள்ளிகளில் படித்த 50,494 பேர் விண்ணப்பிச்சிருந்த நிலையில் 46,000க்கும் அதிகமானோருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா இன்னைக்கு இந்த அறிவிப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ +2 முடிச்சு கவுன்சிலிங் போகிறவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும். இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் சொல்லுவாங்களோ, என்னென்ன டொனேஷன் சொல்லி அதில் ஒரு அமௌண்ட் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதாவது காலேஜஸ் நன்கொடை வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் குறித்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் உரிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.